நானும் 90ஆம் ஆண்டு துணுக்காயில இருந்தேன். பழைய சாங்கல் சும்மா ஒண்டே வச்சிருந்தோம். ஆ பேட்டி பேட்டி கொடுக்கணும்டா தரலாமா? புலியல இந்த ஊத்தவாளி தமிழனுக்கு பீரோஜி அடிக்கும். தேசிய தலைவரும் புண்டை பாரா புண்டை ஆண்டி சக்கிலிய ஏசவன். ஏன் இந்த தமிழ் ஊத்தையல் அவனை தேசிய தலைவர் என்று சொல்ல அந்த எல்லிய கரையான இவங்க பாலராஜுக்கும் சரிதான் செய்வான் விவகாரம் பேர் என்ன அந்த பாவம் என்ன நல்ல மனுஷன். செல்லகுமார் தெரியுமா? வருங்கு புலனாய்த்துறையில இருந்தவன் அவன் தான் கொண்டு போனோம். மைந்த இல்லாட்டி இன்றைக்கு நாங்கள் இல்ல துணுக்காயில பொறுப்பா இருந்தவரோ. மற்றபடி எல்லாம் கேட்டா தெரியும். தினேஷ் பேரால் தினேஷ் அவர் தான் ஜெயில பொறுப்பா இருந்தார். யாழ்ப்பாணம் தான் சொந்த இடம். நான் உங்களோட இதுகள் பாக்குறேன். நான் இது என்ன சொல்றது டிக்டாக் அதுகள் பேஸ்புக்குகள். நானும் ஒரு புலிகளுக்கு எதிரான ஒரு ஆள். நானும் 90ஆம் ஆண்டு துணுக்காயில இருந்தேன். பழைய சாங்கல் சும்மா ஒண்டே வச்சிருந்தோம். பேட்டி கொடுக்கணும்டா தரலாமா? சொல்லுங்க. நீங்க என்ன எப்ப 90 என்ன எங்க இருந்து கொண்டு போனவங்க என்ன விஷயங்களை சொல்லுங்க. நான் 88ஆம் ஆண்டு இந்திய நாமீட்ட பிடிபட்டிருந்தேன். நான் அதுவும் சும்மா சந்தேகத்துல பிடிச்சோண்டு போனோம். சரியா? அதுக்கு பிறகு 6 மாதத்துல வெளியே வந்துட்டேன். வெளியே வந்த கையோட அப்ப அந்த இஎன்டிஎல்ல இபிஆர்ல தேசிய ராணுவத்துக்கு ஆக்களை பிடிச்சாங்க. தமிழ் தேசிய ராணுவம் அப்போ ஓட்டமா இஎன்டிஎல்ல பிடிச்சு பிறகு அது முருகலாமையில வந்துட்டேன். சரியா? இந்த வேசவங்கள் இந்திய நாமி போய் இவங்க வந்துட்டாங்கல்லானே புலி வந்த ஐயோட வீட்டை வந்து வர சொன்னாங்க. அசோகா ஹோட்டலுக்கு முன்னுக்கு ஒரு கேம்பில் இவங்க செல்லகுமார் தெரியுமா? வருங்கு புலனாய்த்துறையில இருந்தவன் அவன் தான் கொண்டு போனவன். சரியா? அவன் செத்துட்டான். எனக்கு நாளை தெரியும் இல்ல. அவ கொண்டு அப்புறம் அங்கே இருந்து நல்லூர் அடிக்கு கொண்டு போனாங்க. நசீரட கேம்ப். சரியா? அப்புறம் நசீரட கேம்ப்ல இருந்து கல்வயலுக்கு ஏற்றினாங்க பொஸ்கோட கேம்புக்கு. அப்புறம் அங்கே இருந்து நேரா இங்கே ஏத்தினாங்க துணுக்காய்ச்சி. எப்படி கொண்டு போனவங்க தெரியுமா? ஒரு லேடன் லொரியில ஏத்தி அடைச்சு பூட்டி ஆடு மாடு கொண்டு போனதான் கொண்டு போனோம். இது என்ன சாவச்சேரியில இருந்து துணுக்கு அவ்வளவு தூரம் ஏசம் மைந்த இல்லாட்டி இன்றைக்கு நாங்கள் இல்ல கள்ள ஏசம் புலியல இந்த ஊத்தவாளி தமிழனுக்கு பீரோஜி அடிக்கும். தேசிய தலைவரும் புண்டை பாரா புண்டை ஆண்டி சக்கிலிய ஏசவன். அப்புறம் நான் எங்களை ஒரு அண்ணன் ஒரு ஆள் இருந்தவர் இயக்கத்துல தினேஷ் பேர். அவர் தான் அந்த ஜெயிலுக்கு பொறுப்பா இருந்தவர். எங்களோட ஒரு பெரியம்மாட மகன் 83ல இருந்தா. அப்ப நான் கனாலமா அவரை காணையில. அப்புறம் அவர் நின்ற ஒரு நாள் ஒரு மாதிரி நைசா சடைஞ்சு அனுப்பி விட்டார். வந்து சேர்ந்து எங்க அவர் துணுக்காயில இருந்தவரோ துணுக்காயில பொறுப்பா இருந்தவரோ. மற்றபடி எல்லாம் கேட்டா தெரியும். தினேஷ் பேரால் தினேஷ் அவர் தான் ஜெயிலுக்கு பொறுப்பா இருந்தவர். எனக்கு கொண்டு அண்ணியோ அதாவது சலீம் இவங்களோட சேர்ந்தும் சலிமாக்கள் தான் இந்த முழு விசாரணையில் அது இதுகளுக்கு பொறுப்பு. செம்பாட்டு சலீம் தெரியுமா உங்களுக்கு? அவன் தலையெல்லாம் செம்பாடு வரல ட்ரிங்கோபடியன் கட்டே. அப்ப இருந்த டீம் முழு பேரையும் தெரியும். காந்தி மாஸ்டர், சலீம், மஞ்சு, அவன் அப்ப அவன் முல்லைத்தீவு மாவட்டத்துல மல்லி இருந்தவன். மல்லி மற்றது கிணவர் இருந்தோம். மஞ்சு கேடியண்ட ஊத்தேனை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவன் சும்மா வந்த கண்ட பாட்டுக்கு அடிப்பான் ஆக்களுக்கு. என்ன நான் வெள்ளனே செத்து போச்சு. ஒரு வெள்ள தடிய மல்லியையும் தலையவட்டி தெரியும். கேள்விப்பட்டேன். பேச்சுவார்த்தை என்று கூப்பிட்டு தலையவட்டி வச்சு விட்டாங்களே. ஒரு ஐவியல் என்ன அண்டன் பாலசிங்க அமைக்கு தர சொல்லி எழுதி அவங்க பதில் கொடுத்தவங்க தலை அழுகி போச்சுது. இனி தரையில்லாத அதே அண்டன் பாலசிங்கம் தன்னை புத்தகத்துல எழுதி இருக்கிறார் அந்த கடிதம். சலீம் அந்த டீம் அப்படியே இந்த பாஸ் கொடுக்கறதுல தீவன் இன்னொரு காலன் இருந்தோம் தெரியுமா? இந்த தீவனுக்கு தானே இல்ல இவன் இப்ப வந்த தீவன் இல்ல பழைய தீவன். அவங்கெல்லாம் அந்த போக்கு இந்த புலனாய்த்துறையில பாஸ் கொடுத்தாங்க ராணுவ கட்டுப்பாட்டுக்கு போறதுக்கு. அந்த டீமுக்கு இருந்தாங்க பொறுப்பா வந்தான் இருந்தோம் தீவன். அப்புறம் சலீம் விளாத்திட்டான். அந்த 90லயே விளாத்திட்டான். அப்புறம் தீவன் தான் பொறுப்பா இருந்தான். சலீமானா தப்பி போயிட்டான். என்ன சலீம் மாறிட்டானோ? அவன் சாயல என்ன இல்ல அவங்க எல்லாம் சாயல். தீவன் ஒருத்தன் பொறுப்பா இருந்தவன். உங்களுக்கு எவ்வளவு நாள் உங்களை வச்சிருந்தவங்க?
நான் ஒரு ஒரு 3 வீக்ஸ் இருந்திருப்பேன். சும்மா அதெல்லாம் கூடாது. 3 வீக்ஸ்ல அண்ணன் இருந்தவனால கிளியோனி மற்ற நான் குற்றமும் செய்யல தான். என்ன குற்றம் செய்யுது? பரேசாங். ஆனா உங்களை வெல்டிங் எல்லாம் பண்ணி வச்சிருந்தோம். வெல்டிங் பண்ணி என்ன இங்க இருந்து ஏத்தினோம். கல்வாயில இருந்து ஏத்தினவங்க. கல்வாயில் ஒரு கேம்பில் 3 நாள் வச்சிருந்தோம். அதுக்கு பொஸ்கோ தான் பொறுப்பு. பொஸ்கோ தெரியும், மேனா பொஸ்கோ பழக்கம். எங்களுக்கு புலியெல்லாம் தெரியாதுன்னு இல்ல, தெரியும். அப்ப அங்க சார்ல்ஸும் ஜியாவமண்டு 2 பேர் நின்றோம். மற்றபடியல்ட கேட்டா தெரியும். அவங்க சும்மா கூப்பிட்டு அடிப்பாங்களே ஐயா செயினுகளால். பொஸ்கோன்றவன் தான் ராஜினித்ரநகம ப்ரொஃபசர் லெக்சரர் கேம்பஸ்ல அவ சுட்டது. அந்த நீங்க சொல்ற பொஸ்கோவா தான் இருக்கவனும். அவனுக்கு அவன் கிளிநொச்சியில விரதம் வந்து செத்தவன் கேள்விப்பட்டான். ஏதோ மலேரியா காய்ச்சல. இவங்க பாலராஜுக்கும் சரிதான் நீ செய்வான் விவகாரம் பேர் என்ன அந்த பாவம் நல்ல மனுஷன். இந்த சண்டையில ஒரு கட்டிக்காரன் நல்லவன். பாலராஜுக்கெல்லாம் சதி செய்தானே உண்டவங்க அப்புறம் இவங்க சகலவே பக்கத்துல இருந்த பாத்தியாக்கு சதி செஞ்ச அப்புறம் ஏன் இந்த தமிழ் ஊத்தையல் அவனை தேசிய தலைவர் என்று சொல்ல அந்த எல்லிய கரையான எல்லாருமே இல்ல. அது இப்ப அவனை வச்சு உழைச்சவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்களே இல்ல வெளிநாடுகள்ல பெரிய இருக்கு. அதை வச்சு நல்லா ஒரு குறுகிய காலத்துல இங்க பிழைக்க வழி இல்லாம இருந்தது ஊத்தியல். மாட மாளிகை கூட கூறவன அடிச்சிடுதுகள். படிப்பறிவும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. எழுத வாசிக்கவே தெரியாது. அப்ப உதுவல் அங்க பெரிய BMW பென்ஸ் கார்களோட வலிக்கிட்டோன்னு உதுவலுக்கு தலகால் தெரியல. உதுவல் காசை சிலவழிச்சு அந்த மாதிரியான தேசிய தலைவர் ஒன்று இருக்குதுகளே தவிர பெரிய அளவில் ஒரு பெரும்பான்மையான தமிழர் அமைதியா பார்த்து கொண்டு இருக்குது. அதுக்கு ஆதரவும் இல்லை, ஒன்றும் இல்லை. என்ன ஊத்தியலோட ஊத்தியல் தான். இப்ப நீங்க சொன்ன மாதிரி இவங்களோட ஊத்தியல் மனிதாபிமானம் கிடையாது, சக மனுஷனை பற்றின அக்கறை கிடையாது, சனத்தை பற்றின அக்கறை கிடையாது, எதுவுமே கிடையாது இவங்களுக்கு. இவங்க மனித வர்க்கத்துக்கு கேவலமானவன். இந்த மகேஸ்வரனை தெரியும் தானே உங்களுக்கு? அவர் என் ஃப்ரெண்ட். நான் பிசினஸ்காரர், நானும் பிசினஸ்காரர் தான். அவரையும் சுட்டாரு, புலியெல்லாம் சுட்டாரு. பக்கத்துல இருக்கிறவன் தன்னோட 30 வருஷம் இருந்தவன அவன் 1000 பேரோட கொண்டே கொலை செய்யறான்டா அவன் எப்படிப்பட்ட ஆளா இருப்பான்? எங்களுக்கு ஏழுமான் ஒண்டா சாப்பிட்டு ஒண்டா குடி போய் கொலை செய்யறதுக்கு ஒரு 2 பேரு செஞ்சா பரவாயில்ல, எத்தனை 1000 பேரு தன்னோட. சரி, அவன் என்னென்றால் அவன் துறையப்பாவை அண்டையே சுட்டானா, அண்டையில இருந்து அவன் ஒரு இது துரோயா மாறிட்டான். சீரியல் கில்லர் வந்து இருப்பாங்க. சீரியல் கில்லர் தேப்பன்காரன் சிங்கள அரசு சொல்ற சிங்கள அரசு கால நக்கி 39 வருஷம் வேலைஞ்சோன் இருக்கிறான். யாரு? வேலுப்புள்ளி என்றான் தேப்பன். லேண்ட் ஆபீசரா காணி 2005ஆம் ஆண்டு ரணில வரவிடாம பண்ணி காசை வேணும் தான் விவகாரம். என்ன தாங்கள் ராட்டியம் காலில் விழ மாட்டோம், இறங்கி போவான் கல்ல வேசான். இது தெரியாது, எங்களுக்கு தெரியும். காசு கொடுத்து தான் எலெக்ஷன் போட விடாம புலிகள் ஆக்கள் அடிச்சு விரட்டி. ஐயோ, ராஜீவ் காந்தில இருந்து பிரேமதாசாவில இருந்து மஹிந்த ராஜபக்சேல இருந்து வேண்டாத ஆளே இல்ல. இவன் ஒரு ஊத்தியன், இவனுக்கு கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது. பொம்பளைக்கல்ல நம்ம பேசுவான் தெரியுமா? அவர் தான் மதுவதனிய தூக்கி கொண்டே கல்யாணம் கட்டினார். உண்டேர் நாங்கள் கட்டினா தான் காவல்துறை கேஸ் ஓடும். அவன் அந்த முந்தி எங்கட வயசுல கிட்டு கண்ட ஒரு தளபதி இருந்தான். அவன் பச்சை பொம்பளைக்கல்ல. பொம்பளை சகல கூத்தேன் தானே. எனக்கு தெரியும் புலியல முழுக்க. இப்ப உங்களுக்கு தெரியுமா இல்லையா? கிட்டிட காலத்துல இருந்து எனக்கு தெரியும். ஆனா புலியலை பற்றி நாங்கள் என்ன செய்யறேன்னு கட்டுப்பாடு. நான் மார்டின் ரோட் சொந்த இடம் பலவத்தையில இருக்கிறேன். அப்ப உங்களை முதல்ல எங்க வச்சு எங்க கொண்டு போனவங்க முதல் பிடிச்சு? என்ன வீட்டை நின்ற என்ன வர சொன்னாங்க, பிடிச்சோண்டு போயில வர சொன்னாங்க. அசோகா ஹோட்டலுக்கு முன்னுக்கு ஒரு கேம்ப்ல இருந்தவங்க. சரியோ, அங்க சூட்டன் களி பண்ணீங்களா? அவனு செத்துட்டான். 90ஆம் ஆண்டு 90ஆம் ஆண்டு பிப்ரவரி மாசம். ரைட். எங்களோட மாமாக்களையும் கொண்டு போனது 90ஆம் ஆண்டு பிப்ரவரி மாசம் 20ஆம் தேதி. நாள் ஞாபகம் இல்ல, மாதம் ஞாபகம் இருக்கு.
சரி பிப்ரவரி அப்புறம் அங்க கொண்டே வச்சிருந்துட்டு ஒரு 3 நாள்ல ஒன்றுமே விசாரிக்கல. அப்புறம் நல்லூர் அடியில நசீர் ஒரு இருந்தவன் தெரியுமா? அவனும் பழைய மத்திய உறுப்பினர். அவன் கேம்பு எங்களுக்கு நல்லூரண்டு தெரியாது. கிட்டடியில கோயில் மணி அடிக்கான்னு தெரியும். நல்லூர் கிட்ட இருக்கு. கட்டிக்குத்தானே கொண்டு வச்சிருந்தவங்களே. கொண்டு போன ஒன்றும் தெரியாது. பிறகு அங்கே இருந்து இங்க மாத்தினாங்க பொஸ்கோட கேம்பு கல்வயலுக்கு. கல்வயல் ஏதாடி அதுவும் தெரியும் உங்களுக்கு? அது தெரியாது. அது இடம் தெரியும். கண்ணை கட்டி கொண்டு போயில அதுக்கு கொண்டு இறக்கி விட்டா தெரியும். கல்வயல்ல ஒரு பெரிய 2 வீடு. சரி அங்க இருந்தபடியல்ல கேட்டா தெரியும். அங்க சார்ல்ஸ் ஜியான்னு சொல்லி 2 பேர் பொறுப்பா இருந்தோம். பொஸ்கோ தான் மெயின். அவன் நீங்க அவங்களும் சும்மா கூப்பிட்டு அடிப்பான். இந்த நாய்க்கு கட்டுற சைனா யானையை கட்டுற சைனால அடிப்பான் கூப்பிட்டு. ஒரு கதையும் இல்ல. அவங்களாம் இப்ப கண்ணில் அவங்களெல்லாம் சித்தாச்சு இப்ப கண்ணுல அம்புடுவாங்களா இருந்தா கீழே காஜேக்கு இருக்கிற வட்டி வாய்க்க வைப்பேனா செத்துருப்பாங்க நினைக்கிறேன். அவ்வளவு கோபம் இருக்கு எங்களுக்கு. நம்பரை சேவ் பண்ணி வையுங்க. சரி அப்ப கல்வயல்ல இருந்து உங்களை நேரம் துணுக்காய் லேடன் லொரியில எல்லாம் ரொலெக்ஸ் முதலாளியும் என்னோட வந்தவர் என்னோட இருந்தவர். லொரியிலே எல்லாம் வெல்டிங் பண்ணி தானோ இல்லாட்டி வெல்டிங் பண்ணியோ கைகால் எனக்கு சில பேருக்கு பூட்டு எங்களுக்கு பூட்டு முடிஞ்சு கைக்கும் காலுக்கும் வெல்டிங் அடிச்சுதான் கொண்டு போனேன். ஆனா எனக்கு அடுத்த நாள் அண்டர் 2 நாள் கலட்டி விட்டுட்டாங்க. அதால தப்பினேன். செய்ய நீங்க கண்டனீங்களே அங்க இல்ல பின்னால கூட்டி கொண்டு போறவங்க அந்த இது நாங்க இருந்த ஜெயிலுக்கு பின்னால டவர் ஒன்று தெரிகிறது. டெலிகாம் டவரா தான் இருக்கு வந்த நாளையில. அங்க பின்பக்கம் கூட்டிட்டு போறவங்க மற்ற திரும்பி வந்ததா சில மனம் இல்ல அதுகள் தெரியாது. அது நான் காணையில சும்மா சொல்லக்கூடாது. முள்ளு கம்பிய தடியில முள்ளு கம்பிய சுத்தி போட்டா முடிஞ்சு விட்டுட்டு உடுப்பு எல்லாத்தையும் கல்லடி போட்டா அடிப்பாங்களாம. சார் அடிச்சோட ரத்தம் தானே எல்லாம் புண்ணாக்கி பிறகு மிளகாயம் இதையும் போட்டு அப்படியே தூவி விடுவாங்களாம துளை. நீங்களே இப்படி தமிழனுக்கு செய்தனீங்க. அப்புறம் சொட்டி சுட்டான் லாமி செய்த பெரிய சின்ன வேலானே அது. அதெல்லாம் பட்ட பொம்பளைகள் கெட்ட வேசையில அந்த என்ன பைபோசா அப்படி கேக்கியாம அந்த ஒரு பட்ட வந்து போய் தமக்கீரை பிள்ளையே வச்சு கொண்டு இருந்ததான். இது பால் கொடுக்குற மாதிரி மார்பன் நைச்சு பார்த்தவளையெல்லாம் பால் வருதாண்டு அப்படி வேசையில் அதான் ஒட்டி சொட்டானுங்க கொடுத்த செய்தானாமி வேலை. புலி வேசவாங்க இதுக்குள்ள நாங்களும் மாவீரர். அது வேற தங்கச்சி அக்கா 2000 ஆண்டு கிளாலியில சேர்த்தவ அவக்கு விசர். நாங்க 5 பேர் 4 படியல் ஒரு பட்டா ஸ்கூலால் எடுபட்டு போனேன். தெரியும் தானே ஆஞ்சநேயர் ஆகல கதை கொண்டு போய் அப்படியானதுகள் தான் மாவீரராக இருக்குதுகள். அதுகள் என்ன செய்யறன்னு போகுதுகள். அதுகளுக்கு விரும்பி போயில இவங்கள் இந்த பஸ்களை விட்டு அதை விட்டு இதை விட்டு அதுகளும் அப்படி ஏறி போகுதுகள் நடப்புனங்கள். மற்றும்படி முக்காவாசி நீங்க சொல்ற மாதிரி தான். இவன் 2009ஆம் ஆண்டு வாரம் தான் விட்ரோ பண்ணியிருந்தா ஜனம் தப்பி இருக்குந்தானே. காலத்திலேயானே முடிஞ்சதுதான் எல்லாம். புற என்ன அவன் 85ஆம் ஆண்டு திம்பு பேச்சுவார்த்தையிலேயே சொல்லிட்டான் இந்தியா தனிநாடு இல்ல உங்களுக்கு. புற என்ன இவன் வேணுமென்று வச்சு சீரழிச்சது என்ன சைக்கோ. இவன் சைக்கோ. இவன் ஒரு மனநோயாளி. முக்காவாசி பேரும் மனநோயாளிகள். இவங்க இப்ப என்னோட ஹைக்கிறவனை பாருங்க. ஆனா அவனா தெரியான்னுவான், அரசியல் தெரியான்னுவான், இலங்கைன்ற தலைநகரம் எதுன்னு அவனுக்கு தெரியாது, தமிழ்ல எத்தனை எழுத்து இருக்குன்னு தெரியும், ஆனா தேசிய தலைவன் என்னுவான். விலங்கியல இவங்க என்ன மாதிரியான மண்டபுலதான். அது எல்லா உலகத்துல எல்லா நாடுகள்லயும் இருக்கணும். அந்த மாதிரி முட்டாள் கூட்டத்தை முட்டாளாக்கி வச்சிருக்கிறவங்க இவ்வளவு பேர் இருந்தவங்க தானே பயங்கரவாத குழுக்கள். தொடர்புல இருக்கும். நாங்கள் கதைப்போம்னு கட்டாயம் இவங்கள் இதுகள் டீடைல்ஸ்கள் எடுத்து நாங்கள் இவங்க இப்ப சலீம் இருக்கிற இடம் எல்லாம் ஓரளவுக்கு நாங்கள் நெருங்கி கொண்டு வாரோம். சலீம் ட்ரிங்கோ படியன் ஆனா அங்க இருக்கிறாண்டு இப்ப தெரியல. பிடிச்சா சொல்லுங்க, நாங்களே அடிச்சு காட்டுவோம் பேசுவோம். இல்ல இவியல் நாங்கள் இவியல் மஹிந்த ராஜபக்சவை கொண்டு போய் நம்ம இல்லையோ சர்வதேச நீதிமன்றத்துக்கு இவியல் கொஞ்சம் பேரை நாங்கள் கொண்டு போய் காட்டுறோமே பொருங்கோவன். நான் சப்போர்ட்டா இருப்பேன். சரியா உங்களை பல லட்சக்கணக்கான ஆக்கள் இருக்கு நம்ம என்னோட. இவங்களுக்கு பாடம் படிப்பிக்கிறதா எங்களோட முக்கியமான குறிக்கோள். நான் யாழ்ப்பாணம் வந்து அடிக்கிறேன் உங்களுக்கு. சரி சரி. நன்றி. பாய் பாய்.